ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ இப்போ உங்க கைக்கு கிடைக்குது. அதுவும் இன்னும் 4 monthsல எக்ஸாம் சிட் பண்ண போறவங்களா இருந்தா சீரியஸ்லி நீங்க உண்மையாவே லக்கி. ஏன்னா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது செகண்ட் ஷே ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தான், அதுவும் ஜஸ்ட் 3 monthsல. இந்த வீடியோல என்னோட ஸ்டடி பிளானை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பட் வீடியோ எண்ணில் உங்களுக்கான பிளானை நீங்களே போடுற மாதிரியான ஒரு ஐடியாவையும் 4 monthsல டாப் ஸ்கோர் எடுக்க முடியும்ன்ற ஹோப்பையும் உங்க மனசுல விதப்பன்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். Just listen to my path. ஒரு third attempt advanced level ஸ்டூடெண்டா இப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் ஷே ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் படிக்கிறதா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லயே இருந்துட்டேன். ரிசல்ட்ஸ் வந்த டைம் எனக்கு 3 மாதங்கள் தான் மொத்தமாவே இருந்தது. எங்க ஸ்டார்ட் பண்ற என்ற யோசனையில எனக்கு கை கொடுத்தது பயாலஜி தான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தியரியை படிக்க முடிவெடுத்தேன். பயாலஜி படிக்க 1000 வழிகள் இருக்கலாம், பட் ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்காம படிச்சா ஒன்னும் செட் ஆகாது. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது 2 விஷயம்: how syllabus is designed and syllabus breakdown. Let me explain. Biology syllabus பார்த்தா லாஜிக்கலா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி. செல்ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டோரி, களத்துள்ள இருக்கிற புண்ணங்கம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தென் உயிர் உருவாகிறது, தாவரங்கள், விலங்குகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என டைவர்சிட்டி ஆகுது, பிளான்ஸ், தென் அனிமல்ஸ், மெயினா மனிதனுடைய அங்கங்கள், தொகுதிகள் பத்தின பேசிக் ஐடியாவுக்கு தனி சாப்டர். ஏன் இதை நான் பேசிக் ஐடியான்னு சொல்றேன்னா, அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் என்ற சாப்டர் தான் நாங்கள் MBBSல 2 yearsக்கு படிக்கணும். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ஹியூமன் உருவாகிட்டான். நெக்ஸ்ட் லெவல் லைஃப் எப்படி எனப்பெருக்கும் அடையுது? DNA. இதுதான் ஜெனடிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. சிலபஸோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். இந்த விலங்குகள், தாவரங்கள் இன்ட்ராக்ட் பண்றது என்வாயன்மெண்டல் பயாலஜியில. ஸோ இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான், ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பயாலஜி இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். இப்படிதான் பயாலஜி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் என்னோட மைண்டை நம்ப வச்சேன். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வரலாம். சிலபஸ் பிரேக் டவுன். பயாலஜி சிலபஸை நான் 3 டைப்பா பிரேக் பண்ணிட்டேன்: ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ராசஸ், மெமரைசிங் பார்ட். ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ஈரலின் கட்டமைப்பு, காலின் கட்டமைப்பு, இப்படி ஹோல் சிலபஸ்ல இருக்கிற கட்டமைப்பு ஹெடிங்ஸ் எல்லாத்தையும் தனியா ஒரு நோட்ல எழுதிட்டேன். ட்ரிக் என்னன்னா, ஜஸ்ட் படம் வரைய தெரிஞ்சா போதும். ஒரு எஸ்ஸேல இருக்கிற 50 to 60 பாயிண்ட்ஸையும் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். உங்களால புக்கை ஒரு தடவை கூட பார்க்காம ஒரு டயக்ராம் வரைய முடியும்னா ஃபைனலுக்கு வரப்போற ஒரு எஸ்ஸேக்கு நீங்க ரெடி. இதுக்கு ஒரு படத்தை 5-6 தடவை ஓனா வரைஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ப்ராசஸ் பத்தி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சமன்பாட்டு தொகுதியில கார்போஹைட்ரேட் உணவுக்கு என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஆர்டரை புரிஞ்சு வச்சுக்கலாம். அதே போலதான் துணை வளர்ச்சி நடக்கிற ப்ராசஸ். இந்த ஹெடிங்ஸ் எல்லாம் தேடி எழுதி வச்சுட்டேன். இப்போ படிக்கும்போது ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி படிச்சோம்னா நெக்ஸ்ட் ரீகால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் இருந்தா லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் சொல்லிடலாம். இன்னும் இதை பாலிஷ் பண்ண அனிமேட்டிவ் யூடியூப் வீடியோஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் அகைன் 3 essay கொஸ்டின்ஸ்க்கு இப்போ நீங்க ரெடி. தேர்ட் ஒன், மெமரைசிங் பண்ண வேண்டிய பார்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முன்ன சொன்ன 2 டைப்லயும் புரிஞ்சுக்கிட்டு 2-3 தடவை படிச்சா ஞாபகம் வந்துடும். பட் இந்த டைப்ல இருக்கிற டெஃபினிஷன்ஸ், டேபிள்ஸ், நன்மைகள், தீமைகள், முக்கியத்துவங்கள் என்ற கேட்டகரியில வர குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனையும் புரிஞ்சு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு மைண்ட் மேப்ஸ், நிமோனிக், ஷார்ட் நோட்ஸ், எரோஸ்னு யூஸ் பண்ணி எப்படியாவது மனனம் பண்ண வேண்டியிருக்கும். மெமரைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ற ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ், எரோ மார்க்ஸ், ஷார்ட் நோட்ஸ் பத்தி இன்னமும் டீட்டெயில்ஸா சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களுக்கு இன்னொரு சஜஷன் சொல்லணும்னா, 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க படிக்கிற நோட்ஸ்ல அந்தந்த ஹெடிங்ஸ்ல எது ஸ்ட்ரக்சர், எது ப்ராசஸ், எது மெமரிஸ் பார்ட்னு தெளிவா ஹைலைட் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கிளாரிட்டி வந்துடும். மைண்ட்ல பயாலஜி பத்தின ஒரு மேப் செட் ஆயிரும். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், உங்க ரிசோர்ஸ் புக் மோர் தென் இனஃப். அதை தாண்டி வேற எதையும் படிக்க வேண்டியிருக்காது. இப்போ எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்றேன். நான் என்ன பண்ணேன்னா, இருக்கிற 3 மாதங்களையும் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு 3 சப்ஜெக்டுக்கும் டிவைட் பண்ணேன். 2 ஃபேஸா பிரிச்சு முதல்ல இருக்க 1.5 monthsல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட தியரியை ஃபுல்லா கிளியர் பண்ணணும். அண்ட் பயாலஜில மெயினா பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், மைக்ரோபயாலஜி அண்ட் கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப், இந்த 4 சாப்டர்ஸ்ல தியரியையும் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்சோ டைவர்சிட்டியை எனக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 மெயின் சாப்டர்ஸோடையும் மர்ஜ் பண்ணி படிச்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள், செல்லுலர் படிக்கும்போது கூர்ப்பு அண்ட் மொலிகுல்ல இருந்து உயிர் உருவானது பற்றியும், தென் பிளான்ட்ஸ் டைவர்சிட்டி படிச்சுட்டு பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் படிக்கிறது. இப்படி படிக்கும்போது என்னால ஈஸியா டைவர்சிட்டி என்ற யூனிட்டை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1.5 monthையும்
பாஸ்ட் பேப்பர்ஸுக்காக வச்சிருந்தேன். இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். குறுகிய நேரத்துல இதை பண்ணி முடிச்சே ஆகணும்னு டார்கெட் வைக்கும்போது நாம அதை முடிச்சே தீருவோம். இதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டா நான் சொல்லுவேன் டைம் எடுத்துக்கங்கன்னு. எப்படின்னு சொல்றேன். 3 மாதத்துல இவ்வளவு பெரிய டாஸ்கை முடிக்கிறதுக்கு என்னோட தூக்கத்தை நான் களவாடினேன்னு சொல்லுவேன். எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தூர போட்டே ஆகணும். மார்னிங்ல 4 to 10 வரை பயாலஜி தியரி தான் படிப்பேன். அண்ட் ஆல்சோ தூங்கும் போது லாஸ்ட் 1 hour படிக்கிறது பயாலஜியா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இந்த 7 hours என்ன மாதிரி படிக்கிறதுன்னு. காலையில இருக்கிற 6 hours தியரியா படிச்சிருவேன். தூங்கும்போது லாஸ்ட் 1 hour 20 minutes டைம் வச்சு மார்னிங் படிச்ச சாப்டர்ல பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்த ஒரு எஸ்ஸே எழுதி பார்த்து நோட்டையும் ரீசெக் பண்ணிப்பேன். இதுக்குன்னு தனியா ஒரு நோட் புக் வச்சிருந்தேன். எனக்கு இந்த 1 hour ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்குன்னா நான் படிச்சதை ரீகால் பண்ணி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த 1 hour யூஸ் பண்ணாம தூங்கவே மாட்டேன். சிலபஸ்ல இருக்கிற எஸ்ஏ டைப் ஹெட்டிங்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 120 கிட்ட வரும். ஸோ எப்படியும் டெய்லி 2 எஸ்ஏ எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே நான் டெய்லி ஃபர்ஸ்ட் 1.5 months ரிப்பீட்டடா பண்ணேன். நெக்ஸ்ட் 1.5 monthsலயும் 3 சப்ஜெக்ட்ஸ்லயும் பேப்பர்ஸ், MCQ, ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இப்போ நீங்க கேட்கலாம், பயாலஜில மற்ற 5 unitsையும் எப்ப படிக்கிறதுன்னு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 8 years பாஸ்ட் பேப்பர்ஸ் போதுமானது. ஸோ மற்ற 5 units படிக்கிறதுக்கு கடைசியா பேப்பர்ஸுக்குன்னு ஒதுக்கின 1.5 monthsலயே நல்லாவே டைம் இருக்கும். ரெண்டையும் பரலலா மேனேஜ் பண்ற எபிலிட்டி உங்களுக்கு தானாவே வந்திருக்கும். எனக்கு வந்த மாதிரி. ட்ரஸ்ட் மீ, இந்த வேலை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளிலேயே ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி படிச்சிருந்தா நான் பயாலஜியை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிருக்க மாட்டோம்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, பர்ஃபெக்டா படிக்கிற நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி படிச்சு பாருங்க. என்னோட 3 months பிளான் வாஸ் நாட் மேஜிக், பட் இட் வாஸ் சின்சியர். தொடர்ந்து படிச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற A, B போன்ற நல்ல ரிசல்ட்ஸை கண்டிப்பா பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க. நீங்க இருக்கிற இதே ஸ்டேஜ்ல தான் நானும் இருக்கேன். நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற இதே ஜேர்னில இருந்து வந்தவ தான் நானும். பட் நிறைய பேர் உங்க கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. இன்னும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்பதான் படிக்க போறீங்க? சிலபஸை டிவைட் பண்ணுங்க, டெய்லி கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபெட் அப் ஆனா பிரேக் எடுத்துட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னும் 4 months இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் த டைம். கஷ்டப்பட்டு உழைச்சா பலன் கிடைக்காம நிச்சயமா இருக்காது. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஹோப் அண்ட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கோலை அச்சீவ் பண்ற ஜேர்னில ஏதோ ஒரு வகையில என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த சேனலோட கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். கல்வி ஒண்ணுதான் அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம்னு ஆழமா நம்புறேன். ஸோ please share this video to your friends also. Next இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட சந்திக்கிறேன்.